இறைவனை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் நாம் தான் வாழ்றோம்னு நினைக்கிறதுனால தான் இந்த துன்பமெல்லாம் நாம் சுமக்க வேண்டிய நிலைமை. இந்த வாழ்க்கை இந்த ரூ. 100 இல்லாம இருக்கிறது. அப்ப நாம் வந்து நாம் அப்படிங்கிற நான் அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறதுனால தான் இந்த வேதனை, வலிகள் இருக்கு. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நல்லாசிகள். இன்றைய தினம் 9வது தந்திரத்திலே ஊழ் என்ற ஒரு பகுதியிலே ஒரு பாடலை பார்க்க இருக்கின்றோம். ஆறிட்ட நுண்மணல் ஆரே சுமவாதே கூறிட்டு கொண்டு சுமந்தழிவார் இல்லை நீரிட்ட மேனி நிமிர்சடை நந்தியை பேரிட்டன் உள்ளம் பிரயகிலாதே. ஆறிட்ட நுண்மணல் ஆரே சுமவாதே. இப்ப ஆற்றில் நீங்க பாத்தீங்கன்னா மணல் ஒரு இடத்துல பள்ளமா இருக்கும், ஒரு இடத்துல மேடா இருக்கும். மறு வருஷம் ஒரு வெள்ளம் வந்துச்சுன்னா அந்த மேடா இருக்கிற இடத்துல இருக்க மணலை தூக்கி பள்ளமாக்கி விடும், பள்ளமா இருக்கிற இடத்த தூக்கி மேடாக்கி விட்டுரும். ஆனா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் இந்த நுண்மணல் பூரா வந்துகிட்டே இருக்கும். அந்த ஆறு சுமப்பது கிடையாது. ஆனா ஆறின் மூலமா தான் அந்த நுண்மணல் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் எப்படி சுமக்காம அதனுடைய, அதாவது சுமக்கிறதுங்கிறது இங்க என்னன்னா அது வேதனைப்படாது அந்த ஆறு. அது போல நீரிட்ட மேனி நிமிர்சடை நந்தியை பேரிட்டன் உள்ளம் பிரயகிலாதே. அதாவது என்னன்னா, இறைவன் எனக்குள்ள இருந்து இறைவன் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நான் வந்து பயணம் செய்யும் பொழுது நம்முடைய வினை வந்து எப்படி ஒரு ஆறுல இருக்கிற மணல் ஆறு அது சிரமப்படாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த நுண்மணலை கடத்தி கொண்டு போகுதோ, அதுபோல இறைவனை ஏற்றுக்கொண்டதனால், இறைவனை முழுமையாக நாம் ஏற்றுக்கொண்டதனால பேரிட்டு என் உள்ளம் பிறையகிலாது. அது பெறலாது. பிறையகிலாது, பெறலாது. பேரிட்டு என் உள்ளம் பிறையகிலாது அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, இறைவனிடம் என்னுடைய வாழ்வியலை ஒப்படைக்கும் பொழுது ஒரு ஆற்றினுடைய மணல் எப்படி ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்தில் இடம்பெயரும் பொழுது அதுக்கு எந்த ஒரு வேதனையும் இல்லாமல் இடம்பெயர்வதோ, அதுபோல நம்மளுடைய வினைகள் அனைத்தும் இடம்பெயர்க தானாகவே வலி இல்லாமல் அதை நாம் கடத்தப்படுகிறோம். இப்ப இதுல இருந்து நான் தெரிவது என்னன்னா, இறைவனை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் நாம் தான் வாழ்றோம்னு நினைக்கிறதுனால தான் இந்த துன்பமெல்லாம் நாம் சுமக்க வேண்டிய நிலைமை இருக்கு. நான் கஷ்டப்படுறேன், நான் ரூ. 100 வழி இல்லாம உட்காந்துருக்கிறேன், நான் வந்து எனக்கு ஒரு ரூ. 1000 இருந்தா இன்னைய பொழப்பு போயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா இந்த வாழ்க்கை இந்த ரூ. 100 இல்லாம இருக்கிறது. அப்ப நாம் வந்து நாம் அப்படிங்கிற நான் அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறதுனால தான் இந்த வேதனை, வலிகள் இருக்கு. இறைவனிடம் ஒப்படைச்சாச்சு அப்படின்னா, எனக்கு ரூ. 100 இல்ல அப்படின்னாலும் அந்த இறைவன் தானே உள்ள இருந்து நம்ம வாழ்க்கையை நடத்துறாரு. அப்ப இறைவனுக்கு ரூ. 100 இல்லாம போச்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு சாப்பாடு இல்ல. என்ன நமக்கு சாப்பிடுறதுக்கு வழி இல்ல, சாப்பிடாம இருக்கிறோம். இப்ப ஒரு ஞானி இருக்காரு, அவர் இறைவனிடம் தன்னை ஒப்படைச்சவர் இருக்கிறாரு, அவர் பட்னியா இருக்கிறாரு. ஒரு சாதாரண மனிதன், அவனும் பட்னியா இருக்கிறான், அவனுக்கும் சாப்பாடு இல்ல. இந்த சாதாரண மனிதன் என்ன நினைப்பான்னா, ஐயோ நான் பட்னியா கிடக்குறேனே, எனக்கு கொடுக்குறவங்க யாருமே இல்லையே, என் வயிறு ரொம்ப வலிக்குதே, என்னுடைய வேதனையா இருக்கே, அப்படியே சாப்பிடாம இருக்கிறது கண்ணெல்லாம் இருட்டுற மாதிரி இருக்கே அப்படிமா. அப்ப இந்த ஒரு ஞானியாக இருக்கிறவர் வந்து தன்னை இறைவனிடம் முழுமையாக சரணாகதி அடைஞ்சவர் என்ன நினைப்பாரு அப்படின்னு சொன்னா, இறைவன் தான் இந்த உடம்புக்கு பொறுப்பு. இந்த கிடைத்தால் சாப்பிட போறேன், இல்ல அப்படின்னாக்க இன்றைக்கு வந்து இறைவன் வந்து சாப்பிடாமல் உபவாசம் இருக்கணும் முடிவு பண்ணிட்டாரு, அதனாலதான் கிடைக்கல அப்படின்னு அந்த திருப்தியோட அவங்க வந்து அப்படியே இருந்துருவாங்க. அப்பனா 2 பேருக்குமே ஒரே மாதிரிதான், 2 பேருக்குமே சாப்பாடு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறது விதி. ஆனா இறைவனிடமும் தன்னை ஒப்படைத்தவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, திருப்தியா அந்த சாப்பாடு இல்லாம இருப்பதையும் ஒரு திருப்தியாக கருதுவார்கள். இறைவன் உள்ளிருந்து இயக்குகிறார், நாம் சாப்பிடுறது அப்படிங்கிறது அவருக்காக தான் சாப்பிடுறோம். அப்ப இறைவன் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு காசே இல்லாம ஒரு நிலையை உருவாக்கணும்னு அவர் நினைக்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து இதை விட்டு இந்த சாப்பாட்டை விட்டு ஒதுங்கன்னு நினைக்கிறாரு. அப்ப அது எனக்கு சம்மதம் தான் அப்படிங்கிற முழுமை பெற்ற ஒரு முழு திருப்தராக அவங்க இருப்பாங்க.
அததான் இந்த பாடம் சொல்றாரு. எப்படி ஒரு ஆறு அந்த மணலை கடத்தி கொண்டு போகிறதோ, அதுபோல சிவத்தை ஏற்றுக்கொண்ட உள்ளம் தானாவே அது கடந்து போயிரும். அப்புறம் துன்பங்கள் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆக துன்பங்கள் அந்த ஊழ்வினையிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டுமென்றால் இறைவனிடம் நாம் ஒப்படைக்க வேண்டும். இப்ப எல்லா மனிதனாலயும் செய்ய முடியாத காரியம் எது அப்படின்னா, தன்னுடைய மனதை இறைவனிடம் ஒப்படைப்பதற்கு யாரும் தயாராக இல்லை. தன்னுடைய சொத்துக்களை இறைவனிடம் ஒப்படைப்பதற்கு தயாரா இருக்காங்க. தன்னுடைய உழைப்பை இறைவனுக்காக வ வ ஒப்படைச்சுட்டு 10 நாள் யாத்திரை நடந்து போறாங்க. உழைக்காம அப்படியே உடம்பு நொந்து வலிய உண்டாகுற மாரி பாத யாத்திரைலாம் பண்றதுன்னா பண்ணுவாங்க. ஆனா, இதயத்தை இறைவனிடம் ஒப்படைத்தல் என்பது சிரமமான காரியம். அப்ப இறைவனிடத்தில் நம்முடைய வாழ்வையும், நம்முடைய இதையும் ஒப்படைத்து விட்டால், அவர்களுக்கு வாழ்க்கையில ஒரு எதுவுமே துன்பமாவே தெரியாது. இப்ப ரமணருக்கு கேன்சர் வந்துச்சு. அவர் இப்ப புற்றுநோய் அந்த இடத்துலேருந்து புழுக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. புழுக்கள் கீழ இழைந்து அப்படியே புழுக்கள் துடிச்சுக்கிட்டு இருக்கு. இத அப்படியே பார்க்குறாரு. இவரு வேதனை முதுகுல பயங்கரமா புற்றுநோய் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு. இவர் பார்த்துட்டு அந்த புழு, ஐயோ பாவம் அது எவ்வளோ துடிக்குது அப்படின்னு எடுத்து மீண்டும் புண்ணுல எடுத்து வச்சுக்கிட்டாராம். இது எப்படி இருக்கும்? அப்ப அவருடைய வேதனையை பொருட்படுத்தாம அந்த புண்ணு புண்ணை விட்டு கீழ உதிர்ந்து விழுந்த அந்த புழுவை அதே இடத்துல எடுத்து வைக்கிறாரு அப்படின்னா, அப்ப அது அவருடைய கருணை. அப்ப என்னன்னா, இந்த உடம்பு அவங்க என்னுடைய உடம்பு, என்னது என்னுடைய வலி, என்னுடைய வேதனை அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. ஒதுங்கி நிப்பாங்க. இந்த உடம்ப விட்டு ஒதுங்கி நிப்பாங்க. அதுதான் இறைவன் அததான் எதிர்பார்ப்பாரு. இறைவன் நம்மளுடைய உடம்பை விட்டு நம்ம இறைவனிடம் ஒப்படைச்சுட்டோம் அப்படின்னா, முழு சரணாகதி குடுத்துட்டோம் அப்படின்னா, ஒதுங்கி நின்னு பார்க்கணும். நம்ம உடம்ப விட்டு ஒதுங்கி நின்னு பார்க்கணும். அப்படி நீங்க பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, ஒரு ஆறுல எப்படி மணல் இழுத்துக்கொண்டே போகிறதோ, அதுபோல உங்களுடைய கர்ம வினைகள் அனைத்தும் துடைக்கப்பட்டு விடும். அந்த ஆத்துல அது இழுத்துக்கிட்டு போயிடும். அப்படின்னு இந்த பாடல்ல "ஆறிட்ட நுண்மணல் ஆரே சுமவாதே கூறிட்டுக் கொண்டு சுமந்தளிவார் இலை. நீரிட்ட மேனி நிமிர்சடை நந்தியை பேரிட்டு என் உள்ளம் பிறையகலாதே" என்று செய்தியை இங்க சொல்லுகிறார். இந்த பாடலுக்கான பொருளை நான் சொல்லிட்டோம். இதுலேருந்து நீங்க என்ன உள்வாங்கிக்கிறீங்க? இந்த ஒரு பாடல் நான் சொன்னதுனால திருமூலர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, வாழ்க்கைய நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய ஒ ஒ புலன்கள் 5 என்னுடையது, நம்மளுடைய உடம்பு என்னுடையதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளுக்கு நாம வருகிற துன்பங்களை நாம சகிக்க முடியாது. ரொம்ப வேதனையா இருக்கும். சில பேருக்கு எல்லாருக்கும் கேன்சர் வர்றது கிடையாது. கேன்சர் வந்தா கொஞ்சம் கூடுதலா அவங்க வேதனைப்படுவாங்க. சில பேர் கொஞ்சமா வேதனைப்படுவாங்க. ஆனா வேதனை இருக்கத்தான் செய்யும். நான் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்ல. எங்க போனாலும் பிரச்சனை, எங்க போனாலும் கடன் தொல்ல. யாரும் சொன்ன பேச்சு கேட்குறாங்களே, எங்க வீட்லயே யாரும் சொன்ன பேச்சு கேட்குறாங்கல்ல. இப்ப எதுக்கு தான் உயிரோட இருக்கணும்னு தெரியல. அப்படின்னு சலிச்சுக்கிடுவாங்க வாழ்க்கையில. அந்த சலிப்பு எதனால வருது அப்படின்னா, அவங்க பொறுப்பேத்துக்கிறாங்க. அந்த வாழ்க்கையை பொறுப்பேத்துக்கிறது. எப்பவுமே ஒரு ஆன்மீகமா இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடாது. பொறுப்பேற்றுக்கிட்டோம்னா, அப்ப எல்லாமே சுமையாக இருக்கும். பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை என்றால், சுமை அனைத்தும் சுவையாகவே இருக்கும். இததான் இறைவன் எதிர்பார்ப்பார். ரமணர் அவர் எப்படி உடல் அபிமானத்தோட இருக்கிறாரா? உடல் அபிமானத்தை கடந்து இருக்கிறாரா? அப்படின்னு சோதிப்பார். ஆகவே வாழ்க்கையில நம்ம முடிந்த எல்லாத்தையும் முழுமையா நாளைக்கே நீங்க மகானா ஆயிட முடியாது. எல்லாத்தையும் பொறுப்பை சரண்டர் பண்ணிட முடியாது. முடிந்த வரையிலும் நம்ம நமக்குள்ளே இறைவன் இருக்கிறார். அப்படிங்கும்போது இந்த உடம்பு நாம் எப்படி பத்திரமாக பாதுகாத்து வைக்க வேண்டும்னு நமக்கு அக்கறை இருக்கோ, அதை விட பல மடங்கு இறைவனுக்கு இருக்கும். இறைவனை நம்ம உடம்புக்குள்ள கொண்டு வச்சுட்டோம்னா, அவரு நம்ம எப்படி இத இத சாப்பிட்டோம்னா உடம்பு தெம்பா இருக்கும். இத இத சாப்பிட்டோம்னா நம்ம ஆரோக்கியமா இருப்போம். இத இத சாப்பிட்டா 100 வயசு வாழலாம். அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அப்ப இறைவனே தங்க வச்சுட்டோம்னா அந்த உடல, அவருடைய எவ்வளவு கருணையாக இந்த உடம்புல ரொம்ப நாள் நம்ம தங்கணும்.
தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம அந்த உடம்ப குடுத்துட்டாங்க. குடுத்த உடம்ப வந்து நல்ல ஆரோக்கியமாக நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு இறைவன் நெனப்பாரு. எனவே இங்க வந்து சரணாகதி இந்த வினையிலிருந்து தப்பிப்பதற்கு சரணாகதி ரொம்ப அவசியம். அப்படி வினை அவங்க நீங்க சரணாகதி பண்ணல அப்படின்னா, எந்த துன்பமா இருந்தாலும் நீங்க 10% துன்பமா இருந்தாலும் அது 90% மாரி உங்களுக்கு வேதனையும், ரணங்களையும் குடுக்கும். ஏன்னா அந்த ஒரு பற்றற்ற தன்மை. அப்ப இறைவனை பற்றிக் கொண்டு எந்த ஒரு பற்றுதலும் இல்லாமல் நம்ம வாழ கற்றுக்கொண்டோமேயானால், வாழ்க்கையில துன்பங்கிறது அறவே இருக்காது. அது எப்படி இருக்காது அப்படின்னா, ஆத்துல மணல் வந்து அடிச்சுக்கிட்டு போறது மாரி அடிச்சுட்டு போயிடும். நீங்க அத பத்தி கவலைப்பட வேண்டியதில்ல. வேதனைகளும், ரணங்களும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை பயணம் இருக்கும் என்ற செய்தியோடு உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம்.